வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். நாம் இப்பொழுது அயோத்தியா காண்டத்தில் இருக்கிறோம். பகுதி 11, தைல மாட்டுப் படலம். தசரதனின் இறந்த உடலை தைலத்தில் இடும் படலம் என இது விரிகிறது. தசரதன் தன் சாப வரலாற்றை கூறுதல். முன்பொரு நாள் யானைகளை வேட்டையாட சுனையோரம் மறைந்திருந்தேன். நீரருந்தும் யானை ஒலி காதில் விழ சப்தபேதி பானமெய்தேன். அலறிய மனித குரலை கேட்டு அஞ்சி நடுங்கி அவ்விடம் வந்தேன். பார்வை இழந்த முனி தம்பதியின் மகனொருவன் நீர் மொண்ட ஒலி என்று நான் உணர்ந்தேன். உயிரொடுங்கும் நிலை இருந்த அக்குமரன் தவித்திருக்கும் பெற்றோர் தம் நீர் வேட்கை தணித்திட வேண்டும் என கரம் கூப்பி வேண்டினான். கணத்துக்குள் கண்மூடி விண்ணுலகமேகினான். மகனை சுமந்தபடி நீர் எடுத்து நான் வந்தேன். அடியோசை கேட்டவர்கள் ஆவலுடன் அளவளாவ, அறியாப்பிழையினால் மகனை கொன்ற கொற்றவன் நான் இனி உங்கள் மகன் என்றேன். நீரெடுத்து வந்தவன் தம் மகன் அல்லன், மகனை கொன்ற பாதகன் என்றறிந்து ஏவா மகவை பிரிந்து எம்போல் போவாய் நீயும் விண்ணுலகமென சபித்தார். விழி போயிற்றே என வீழ்ந்தயர்ந்தார். மகவை இழந்து இறப்பாய் என்னாது, மகவை பிரிந்து என்றதே கடிதன்று. ராமன் பிரிய நான் இறப்பது உறுதி என்றார். வசிட்ட முனிவன் அரசவையில் கூறுதல். காத்திருந்த அவை முன்னே வசிட்ட முனி கைகேயி வரம் பற்றி கூறலுற்றார். வாய்மையுடை பெரியோனுரை கேட்டதுமே விதி எண்ணி அனைவருமே கலக்கமுற்றார். இலக்குவனது போர்க்கோலம். மணிமகுடம் தமையனது தலை மீது அணிவிப்பேன் தடை களைந்து என்றபடி பேரிடியாய் முழக்கமிட்டு புறப்பட்டான் போர்க்கோலம் பூண்ட இளையான் இலக்குவன். ராமபிரான் நல்லுரை. மதியின் பிழையோ மகனின் பிழையோ அன்று, விதியின் பிழைதான் இங்ஙனம் நிகழ்ந்தது. நீ வெகுண்டு பயனில்லை எனச் சொல்லி அவன் சீற்றத்தை மாற்றிட முயன்றான் ராமன். சினம் தணிந்த இலக்குவனை இனிது இறுக்கித் தழுவினான். பின் சுமித்திரை தாயை தரிசனம் செய்ய தம்பியும் தானுமாய் புறப்பட்டான். கண்களை ஒத்த தன்னிரு மகன்களும் தண்டாவனம் வரை செல்வதை எண்ணி தளர்ந்து வருந்திய அன்னையை தொழுது மீள்வோம், நீ கலங்காதிரு என்றான். இலக்குவன் அன்னைபால் தமையனுடன் செல்ல விடை கேட்டல். அன்னையின் திருவடி வணங்கிய இலக்குவன், உடன் சென்றிடுவாய் மகனே என உடன்பட்டு சொல்லிடு தாயே என கோர, உடனே புறப்படு நீ என்றாள் உளமாற. மறுத்து பார்த்தான் ராமபிரான். மரவுரி தரித்தான் இளையபிரான். குமரர்கள் கோலத்தை கண்ணுற்ற தேவர்கள் குமுறிய நெஞ்சுடன் குழம்பி தவித்தனர். பிராட்டி ராமனிடம் வினவுதல். சீத்தையின் அரண்மனை அடைந்தனர் இருவரும். நிகழ்ந்தது அறிந்திடா தேவியோ அதிர்ந்தனள். நேர்ந்தது யாதென வினவியே வியர்த்தனள். தந்தையின் ஆணையை கேட்டதும் வியந்தனள். பிராட்டி கூறுதலும் ராமனின் மறுமொழியும். மன்னரின் கூற்றினை படிவது முறையே, என்னையும் கூட்டிச் செல்வது சரியே. என்ன கானகம் கொடிய அரக்கரின் இருப்பிடம், கால்களும் சுட்டு பொசுக்கிடும் என்றான். நின் பிரிவினும்
சுடுமோ பெருங்காடு என நினைத்தவள் நுழைந்தாள் அந்தப்புரத்தினுள். துணிந்து புனைந்தாள் மர உரி அணிகளை, பணிந்து பற்றினாள் கணவனின் கரங்களை. மர உரி தரித்த திருமகள் பின் செல, விற்கை வீரனாம் இளையவன் முன் செல, கார்வண்ண ராமன் கானகம் செல்வதைக் கண்டவர் துன்பத்தை எவ்விதம் சொல்ல? தைலமாட்டு படலம். செம்பொன் தேரேறி புறப்பட்ட மூவரையும் கண்ணீர் பெருக்கோடு கண்டனர் அனைவரும். அன்பு பிரவாகத்தில் ஆட்கொண்ட குடிமக்கள் பின்தொடர்ந்ததால் உண்டானதோ பெரும் திரள். ராமபிரான் சுமந்திரனிடம் கூறுதல். நள்ளிரவு நேரத்தில் சோலையொன்றை அடைந்தனர். கள்ளமற்ற நகரமாந்தர் கண்ணயர்ந்து உறங்கினர். உறக்கமின்றி தவித்தபடி விழித்திருந்த ராமபிரான் உரையாடத் தொடங்கினான் சுமந்திரனெனும் அமைச்சரிடம். உம்மால் செய்யத்தக்க செயலொன்று உளது. எம்பால் அன்பு கொண்டு எனைத் தொடர்வார் பலருண்டு. பூண்டோர் அன்பினாரை அனுப்புவது எளிதன்று, உடனழைத்துச் செல்லுவதும் முறையன்று. வேண்டுவது யாதெனில் இவர் விழிப்பதற்குள் தூண்டிடனும் வெறும் தேரை நகர் நோக்கி சென்றிடுவோம் அவ்வமயம் வனம் நோக்கி. தேர் சுவட்டால் இவர் மீள்வார் நகர் நோக்கி என்றான். மன்னவர்க்கும் அத்தையர்க்கும் அன்பு சொல்லி மலரினையும் கிளியினையும் பேணிடென்று தின்தேர் வல்லான் சுமந்திரன் நோக்கி கண்ணீர் பெருகிட மொழிந்தாள் பிராட்டி. திருவடி வீழ்ந்து எழுந்தான் சுமந்திரன். அரசர்க்கும் அன்னையர்க்கும் சேதி யாதென பெருகிய துயருடன் இலக்குவன் நோக்கி கனத்த மனத்துடன் வினைவியே நின்றான். இலக்குவன் சினந்து கூறல். வனத்துக்குள் தன் மகனை அனுப்பிவிட்டும் வானகமே சென்றிடா வலிமையுடை அரசரென சினந்து சிவந்த தம்பியை அணைத்து தனித்தான் சினத்தினை தமையன் ராமன். விரைந்தனர் மூவரும் கானகத்துள்ளே. நுழைந்தது தேரொலி அயோத்தியினுள்ளே. திரும்பி வந்தனனோ வில்வீரன் என வீறு கொண்டெழுந்த தசரதன் மாண்டு போனான். கோசலையின் நிலை. பூத்து காய்த்த பின் மடிந்திடும் மூங்கிலும் வாழையும் போலே மூப்போ போரோ நோயோ இன்றி இறந்தாரே என புலம்பினாள் கோசலை. மயிர்கூட்டம் என மன்னனை சூழ்ந்தனர் 60,000 அரண்மனை தேவியர். செய்தி கேட்டு ஓடி வந்த மாமுனிவர் வசிட்டரும் விதி செய்த வினையெண்ணி வாட்டமுற்றார். வசிட்டன் தசரதன் உடலை தைலத்தில் இடுவித்தல். இறுதி காரியம் இயற்றுவதற்கு உரியவர் எவரும் அருகில் இல்லை. பரதன் வரும் வரை இவ்வுடலை பத்திரப்படுத்திட தைலத்தில் இட்டார். பட்டத்து தேவியர் இருவரது துக்கத்தை எவ்விதம் நாம் உரைப்பது? திக்பிரமை பிடித்த அவர் மனத்தை மாற்றிடத்தான் எங்கனம் நாம் முனைவது? பரதனுக்கு ஓலை போக்கல். பாட்டனார் வீட்டிருந்த பரதனை கூட்டி வர பணித்தனர் தூதனை. அவன் வருமளவும் நகரத்தை காக்கவென்று கிரணங்கள் விரித்து உதித்தான் கதிரவன். இத்துடன் பகுதி 11 நிறைவடைகிறது. காத்திருங்கள், பகுதி 12 தொடர்ந்து வரும்.